அதுவும் இந்தியானால ஈரான் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கு. இந்தியாவோட வெளியுறவு கொள்கை எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்து. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை கவலை அளிப்பதாக இருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவு நிலையை எடுத்து செயல்படுவது இந்தியாவுக்கு நல்லதல்ல, உலக அமைதிக்கும் நல்லதல்ல. நம்முடைய பிரதமர் அவர்கள் இது தொடர்பான நிலைப்பாட்டில் ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைக்கிறோம். அமெரிக்க ஆதரவு எந்த வகையிலும் நமக்கு உடன்பாடானதல்ல, உகந்ததல்ல, நல்லதல்ல. எரிவாயு உள்ளிட்ட கச்சா எண்ணெய் போன்ற எரிபொருள் கட்டுப்பாடு உலக நாடுகளையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் அது பொருந்தும். ஆகவே உடனடியாக இந்த போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும், இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய இந்திய அரசு, இந்திய பிரதமர் உரிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறேன். ரஜினி வந்து திமுக வராத காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. இது ஆதாரமில்லாத ஒரு கருத்து. அவர் எந்த அடிப்படையில் இவ்வாறு அதை சொல்லியிருக்கிறார் என்று தெரியவில்லை. ரஜினிகாந்த் அவர்கள் பதவி, அதிகாரம் போன்றவற்றில் பெரிய ஈடுபாடு உள்ளவர் அல்ல, ஆசை உள்ளவர் அல்ல. அவர் அந்த நிலையிலிருந்து முற்றிலும் விலகி நிற்பவர், முதிர்ச்சி அடைந்தவர் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அவர் எந்த அச்சுறுத்தலுக்கும் அஞ்சி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி இருக்க வாய்ப்பே இல்லை. அது தவறான ஒரு கருத்து என்று நான் கருதுகிறேன்.